பெருந்துறை, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் உள்ள திருப்பெருந்துறைக்கு கிட்டக்க வரும்போது அவருக்கு ஏதோ ஒரு பாரம் தன்னை விட்டு குறைவது போல, தன் உடம்புல இருக்கிற ஏதோ ஒன்று தன்னை விட்டு இந்த ராக்கெட் மேலே போகும்போது கீழே விட 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 அந்த ராக்கெட் இன்னும் 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 உயரம், அதாவது வேகமாகவும் இன்னும் அதனுடைய இலக்கை மிகச்சரியாக துல்லியமாக எட்டும். அந்த மாதிரி நம்மளுடைய ஏதோ ஒரு பாவ கணக்கோ பாவ கர்ம வினைகளோ நம்மை விட்டு அகல அகல இந்த ஆத்மாவானது எதை நோக்கி செல்லணுமோ அதை நோக்கி அப்படி பின் பாயிண்டடாக செல்லும். மாணிக்க வாசகருக்கும் அப்படியான ஒரு நிலைமை, தன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் ஏதோ தன்னுடைய பாரம் முற்றிலுமாக நீங்கின மாதிரி, தான் ஏதோ லேசாக அப்படியே எனக்கு பறக்கிற மாதிரி இருக்குப்பா, எனக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம சில சமயம் சொல்லுவோம். அவருக்கு அப்படியான ஒரு உணர்வு தோன்ற அவர் திருப்பெருந்துறை அடையிறாரு. அங்கே கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு அடையும் போது அந்த இடத்திலே அவருக்கு சிவாய நம முழக்கம் கேட்குது. நமசிவாய முழக்கமும் சிவாய நம முழக்கமும் இடையராது கேட்கறதுனால அவருக்கு அந்த அந்த முழக்கத்தை கேட்டோன்னா அவருக்கு உடம்புல அப்படி ஒரு புத்துணர்ச்சி. இந்த முழக்கம் எங்கேருந்து வருதுன்னு தேடி போகிறார். அந்த ஒலி வந்த திசையை நோக்கி போகிறார். அங்கே ஒரு இடத்திலே ஒரு அழகான வனம், அந்த வனத்திலே குருந்த மரம், அது எலுமிச்சை வகையான நார்த்தை வகையான ஒரு மரம்னு தான் சொல்ல கேள்வி. அது பூ கொத்து கொத்தா வெள்ளை கலரில் பூ பூக்கும். குருந்த மரம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த குருந்தா மரத்தினுடைய அடியில் சிவபெருமான் கிட்டத்தட்ட குரு வடிவாக, தட்சிணாமூர்த்தி கோலத்தில்னு வச்சுக்கலாமே, குரு வடிவாக அமர்ந்து ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். சனகாதி முனிவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, ரிஷிகள் எல்லாம் சப்த ரிஷிகள் உட்கார்ந்துருக்காங்க, சனகாதி முனிவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி மாணிக்கவாசகருங்கிற பேர் அப்போ தான் வருது. வாத ஊரார் அங்கே போய் நிற்கிறார். அவரை பார்க்கிறார். குருவை பார்த்தவுடன் தன்னுடைய பிரக்ஞை மொத்தமாக இழந்து அடிமரம், அதாவது அடியற்ற மரம் போல, மரம் அடியிலேருந்து அப்படி வெட்டி போட்டு அந்த மரம் எப்படி சாயும் அப்படி தன்னுடைய சுயம் கெட்டு தான் யாருங்கிற தற்போதம்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில், அந்த தான்கிற உணர்ச்சியற்று ஜடமாக சாஷ்டாங்கமாக காலில் விழறாராம். மரம் சாயற மாதிரி வாத ஊரார் காலில் சாயறாராம். ஆட்கொள்ளக்கூடிய நேரம் வந்துட்டது. அதனால சுவாமி அதுக்கு மேலே தாமதிக்கலை. தொட்டு தூக்கி நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவடி தீட்சை மூணுமே கொடுக்குறாராம். அதனாலேயே மாணிக்க வாசகருக்கு ஒருபடி கூடன்னு சொல்லலாம். சுந்தரருக்கு அதே மாதிரி தான். சுந்தரருக்கு என்ன, சுந்தரர் தானே சுந்தரராக வந்ததுனால சகியபாவத்தில் அளவுக்கு மீறின அட்வான்டேஜ் இல்லையா, தோழமை. சம்பந்தருக்கு தாயார் பால் கொடுத்து ஆட்கொண்டுட்டாள். அதனால் அந்த குழந்தையை குழந்தையாக பார்க்குற அந்த தன்மை.